முதலாளியம்மா. சரிங்க முதலாளியம்மா, இந்த இடத்துல வந்துடுறேன். மகாமா, என்ன இது விளையாட்டு? மகளோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கிண்டல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. அப்பா மகளும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துரும் பாத்துக்கிறங்க. ஆத்தா தாயி ஐலாண்ட் ஈஸ்வரி அன்னபூரணி, இப்பதான் சொன்னேன் அடுப்புல இருக்கவா கடுப்பு ஆகக்கூடாதுன்னு. கடுப்பு இப்ப ஆகாம எங்க வயிற்றுக்கு சோத்த போடு தாயே. என்னன்னு தெரியல, துறைக்கு வர வர குசும்பு கொழுப்பு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குது. ரெண்டு பேருக்கு அப்புக்கு மாலுக்கு நல்ல கரண்டியை பழுக்க வச்சு இழுத்து விட போறேன். பத்தியில அவள மாமா சாப்பிடப்பல கீழே உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு அவ ஸ்டைல அவ தட்டை வச்சிருக்க அழகா விழுந்து கோட்டம் கவர போகுது. இதுக்கு தானே அப்புறம் திட்டுறது பேசுறது கொள்றதுல எதுக்கு அப்புறம் பேசுறது? பொம்பளை பிள்ளைய அடக்கறமா சமண கூடி உட்காந்து சாப்பிடுவாளா? மாமடிக்கல என்ன சொல்லமா நீ நோய் நோய் பிள்ளைய போட்டுக்கிட்டு நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா சாப்பிடுறது பிள்ளை எங்க சாப்பிட்டு போதே மேல உட்காந்து சாப்பிட்டா பெண்ண நல்லா புடிச்ச சிறுக்குமா கையில புடிச்சு ஒழுங்கா சாப்பிடுறா. சாப்பிட்டு போது விடுச்சலமா நீ சாப்பிடுவியா? நீ சாப்பிடு. அட இல்ல மாமா, அங்க நம்ம கண்ணு பட உட்காந்து சாப்பிடலன்னு வைங்களே, சோறும் இல்லாம குழம்பும் இல்லாம பசஞ்சுட்டு அவ பேசாம முடிச்சுக்கிட்டு இருப்பேன். காயெல்லாம் எடுத்து பொறுக்கி ஓரமா வச்சு போடுவா மாமா. இப்படி சத்தம் போட்டு பேசுறோம்னு வைங்களே, பயந்துக்கிட்டு சாப்பிட்டுருவேன். அதுக்குத்தே. ஐயோ அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் கீரையே வச்சு தர? எனக்கு உருளைக்கிழங்கு வறுத்துருக்கலாம்ல, இல்லாட்டி அப்பளமாவது பொரிச்சுதாம்மா. ஏன் இருக்கிறத தின்னபடி மதியம் தானே லெமன் சோறு உருளைக்கிழங்கு கட்டிட்டு போனேன். உருளைக்கிழங்கு வரவங்க நல்ல அதுவும் சிப்புசு மாதிரி இருக்கணும் மாமா. அப்பதான் உங்க தொண்டையில இறங்கும். வரவா உன் அக்கா காரி கிடந்து ஹாஸ்டல்ல இருக்கிறான்ல, வரவ முடியாம போக முடியாமையே மாசத்துக்கு ஒரு தடவை விடுறாங்கல்ல, அவள்கிட்ட கேட்டு அந்த அம்மாவோட அருமை சமையலோட அருமை அவளுக்கு தெரியும். வருவா நாச்சா வருவான்ல, அவன் உடனத்துல வருவா. அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. என்னமா சொல்ற? அக்கா வராளா பொங்கலுக்காமா? என்ன சார் சொல்ற? புள்ள வரம் சொல்லிச்சா? எனக்கு போனீங்கன்னு ஒண்ணு அடிக்க கிடமே, உனக்கு போன அடிச்சு சொல்லிச்சா என்ன? ஆமா மாமா, உங்க போனுக்கு அடிச்சா ஏன் போனுக்கு அடிப்பலாக்க? அப்ப அவ விட்டுட்டு உங்க அப்பா விட்டுட்டு எங்களுக்கு அடிச்சிருவாங்க. ஆமா, நீங்க போன மறந்து வீட்ல வச்சிட்டு போயிட்டியே. நான் எடுத்து பேசுறேன் மாமா. பொங்கலுக்கு வர்றல நீ வா. வர்றா மாமா. சரிப்பா வரட்டுப்பா. புள்ள வீட்டுல எப்படி இருந்த புள்ள ஹாஸ்டல்ல போயிட்டு ஒண்ணு எலும்பு தோலமா போயிருச்சு. அந்த புள்ளைய நல்லா கவனிச்சு நல்லா சமைச்சு போட சொல்லுமா. சரிங்க மாமா, சூட ஆறி போகுது பாருங்க. சூட ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க மாமா. சாப்பிட முடியும் நீங்க சிலுக்கு சாப்பிடுங்கம்மா. இங்க வா, இந்த மதியம் வறுத்த உருளைக்கிழங்கு இருக்கு, துரும்புடு தாச்சில இருக்குது. அத வேணா கொஞ்சம் வலி செஞ்சு வந்து சாப்பிட. அவையாவது சாப்பிட மாட்டா மாமா. உருளைக்கிழங்கு இல்லாம அப்பளம் இல்லாம இறங்குது இல்ல. இப்படியே இருக்கலாமா பொம்பளை பிள்ளை? எல்லாத்தையும் தான் பழகணும், சாப்பிடணும். கீரை எல்லாம் எப்படி நல்லது? அது நல்லது மாமா. கீரை அவ கொஞ்சமாவது சாப்பிடணும்ல. அதனால உருளைக்கிழங்கு பழசு இருக்குடி, அது சாப்பிடுங்கன்னா கீரை தொட்டு பார்க்க மாட்டேன். அதனால சாப்பிடட்டுமே இருந்தேன். இப்ப எடுத்து கொடுப்பா. சரி சாப்பிடட்டும். இதுதான் அம்மா பாசம்ங்கிறது. புது டெக்னிக்கும் ஃபர்ஸ்ட் பிடிக்காத வச்சு போட்டு கொடுத்துட்டு அதை கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் பிடிச்சதையும் கொடுக்கறது நல்ல டெக்னிக் தான் செல்லமா. ஆத்தி குந்தாணி ரெண்டு பேரும் எப்படி குதிச்சு ஓடுறாளுங்க. ஆத்தி எலும்பும் தோலமா இருக்க நம்ம சிக்கனு சிப்பரன் மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு எனர்ஜியும் இல்லையே, ஓட முடியலையே. உசுர காப்பாத்திக்கிற அந்த மரரோசா ஓடத்தை பாத்தீங்களா? காலை கிளப்பி எப்படி ஓடுது. ஐயோ உருட்டு போன மாதிரி இருக்கிற அந்த அக்கா என்ன உருண்டு ஓடுது. என்னால ஓட முடியலையே. எப்படி அத்தி புளிய பார்த்தோம்னா அப்படி பாஞ்சு ஓடுறாளுங்களே. ஐயோ அக்கா அடி ஓடவா. என்ன பண்ணுவேன்? அடி நம்ம ஓடியாரக்கூடாது. சிலக்கடியேன்னு இருக்கிறவா இப்படி சிக்கிக்கிட்டாலே எடுவட்டு ஓடியாரக்கூடாது. நெட்ட வழியா பிடிச்சு போற சேரி புலி வாடி வரசா போய் காப்பாத்துவா. என்ன அக்கா காப்பாத்த போறியா? புலிகிட்ட போராடி காப்பாத்திடுவியா நீ? நம்ம உசுரியாவது காப்பாத்திக்கிறோம்க்கா. உடியாக்கா. ஐயோ பாவம் அந்த புலி நல்லா திமுக்கு இருக்க. ஒன்னைய பிடிச்சிட்டு போனாவது 2 நாள் வச்சு திங்கி எலும்பு தோலமா இருக்க அந்த முதியவை பிடிச்சு போயிட்டு இருந்தா எலும்பு கடக்க முடிக்க தின்னு முடிச்சு போறமே. யாக்கா ஒன்னைய விட்டு யாக்கா அவளை தூக்கிட்டு போயிருக்கு. ஐயா அவளை ஒரே வயில மொதுக்கு தின்னு வச்சோலையக்கா வந்துருச்சு வத்தியா. ஐயோ புலி சார் என்னைய விட்டுங்க. நவதில அக்கா பல வெயிட் பல எடை இருக்கும். அத பிடிச்சு கொண்டு போங்க. நான் வெயிட் கம்மியா தான் இருப்பேன். ஐயோ என்னையெல்லாம் குறி வைக்குது. ஐயோ டைகர் அக்கா லஞ்ச் வச்சுக்க. என்னைய டின்னருக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அடே ஐயா வீட்டுக்காரி. வீடா? யாமா இவளை எங்க காட்டுக்குள்ள போனாலுங்க? நம்ம ஊருக்குள்ள எந்த புலி வருது? கனவு தான் படவடன்னு வந்துருச்சத்தில. பக்க நெஞ்சா புலி எல்லாம் தூக்கி போட்டு அடிக்குது. ஏன் புலி எல்லாம் கனவுல வருது? என்ன எதுன்னு காலையில கேட்டுக்கிறோமா?
என்னத்தா இது ஒரே கனவா வந்து தட்டுது. ஆனை வருது புலி வருது என்ன ஏதுன்னு காலையில போய் கேட்டு போறேன். மணி என்ன ஆகுது? 3 மணி தான் ஆகுதோ. செத்த படுப்பமா செத்த படுத்தே திருப்பா. இந்த கனவுல படுத்ததும் பக்கு 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 பக்குன்னு அடிக்குது மனசெல்லாம். என்னப்பா அவசரமா அமக்கலம் தெரியலையே. வரசாவாக்கன்னு பரத்தி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஊர்பட்ட வேலை போட்டது உடனே அப்படியே கிடக்க முடியும். ஊர்பட்ட துணி வேற நாரி போய் கிடக்குது துவைக்கணும். என்ன வரச்சனை என்ன சேதியா இருந்தா அந்த போன போட்டு சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன வருவம்ல பாப்பம்ல சோழி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலாவத்தா மெதுவா உட்காந்து பேசலாம். இப்படி அரக்க பறக்க உட்காந்து விட்டுக்கிட்டு வேலை கிடக்குறவளே நீ உங்களுக்கு என்ன சும்மா போட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பியனா அப்படி இருக்க முடியுமா? அப்படித்தான் அப்புறம் மாமா ஏன் அப்படி 4 பேருக்கு ஏன் வீடு கிடக்குது இப்படி வாச கிடக்குன்னு மை 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 மேன்னு ஒச்சு போடுவாரு அவரு. சொல்ல முடியே கேட்கறல்ல. அப்படி என்ன அவசரமான விஷயம்? பெத்தேடி நட்டு அக்காவுக்கு கொடுப்பேன். நம்மள வேலை விட்டு இல்லாம வெட்டித்தனமா இருக்கிறோமா? அக்கா தான் வேலை விட்டுலாம் முறிச்சு கொட்டுதான். செத்த வந்து உட்காருக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கேட்டேன். ரொம்பவே காலைல சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு பறந்து கிடைக்கிறேன். பாட்டா எந்திரிச்சுப்பா எனக்கு சொல்ல வந்தா மறந்து போச்சு. போடி காடு படலாம் கிடக்குது. செத்த உட்கார்றதுக்குள்ள வேலை கிடக்குது. என்னக்கா அப்படி வேலை? 2 பேர் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பிள்ளைக்கு சமைச்சு போறதுதான் வேலை. நோண்டதே நோண்டிக்கிட்டு கழுவுனதே கழுவிட்டு கூட்டினதே கூட்டிக்கிட்டு தோசையே தோச்சுக்கிட்டு உன்னை நினைக்கும்போது எனக்கு டென்ஷன் பீல் எதிர்க்கா. சும்மா பொறுமையா இருக்கா. அதானே அதை நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். அக்கா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோ. எங்களால பண்ணி ஒழுங்காவே காமிக்கிறே இல்ல. எப்ப பார்த்தாலும் குடும்பம்னா எங்க கூட நீ எப்பதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ? போச்சு முடியே. அதுக்கு என்ன கவனிக்காம கொள்ளாம இருக்காங்க. இவ பேசுறது பத்தியில அப்புறம் குடும்ப வேலையை பார்க்காம வெட்டிய பார்க்காம என்ன கேப்ப விட்டு பாச்சா. நீ முன்னாடி அக்கான்னு வருவே. அக்கா அப்படியே போச்சு ரைடு போல மச்சி வீடு வேலை பார்த்துக்கிட்டே உனக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப என்னமோ வீட்டுக்கு வரவங்க இங்க வரல கூடுக்கிட்டு திடீர. சரி முன்னாடி இருந்துச்சு என் மாமியா இருந்துட்டு அவன் இவன் உங்களை பார்த்தா கண்டா திட்டி தோயமா சொல்லிட்டு வருவான். அங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு போவான். கம்மாக்கரை பக்கம் எங்க ஆத்துக்கரை பக்கம் எங்க மேட்டுக்கரை பக்கம்ங்கன்னு. இப்ப வீடு தாமத்தை தனியா தானே அப்படி இருக்கு. வர முடியாது 2 பேரும். சரி அதுக்கு என்ன படி கொஞ்சம் வேலை. இப்ப என்ன நின்னு பண்ண போறோம்? பேட்டுக்கு போமா வீட்டுக்கு வருவான். வீட்டு வேலையை பாப்பா ஆட்டை கட்டுவான் மாட்டை கட்டுவான் சாணி அழுவான் சாவதி அழுவான். அப்படித்து அந்த விவசாயம் எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு தை பிறந்தவனே நீ அறுத்துட்டா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு வச்சு. நீ 6 மாசத்துக்கு அக்கா பிரிதே உங்க கூட தான் இருக்க போறேன் பேச போறேன். வேற என்ன பண்ண போறாங்க? சரி முட்டியே ஏன் வரரோசா ஐத்தை சின்ன ஐத்தையே தம்பி எப்பதான் மலைக்கு போறாங்க? அதான் என்ன ஒண்ணு தெரியல. அடுத்த வாரம்னு சொன்னாங்க. இன்னும் குருசாமி இன்னும் ஒழுங்கா சொல்லலையா விவரம்? இன்னும் 2-3 நாளையில சொல்லிடுவாங்களாம்க்கா. அடியே அடி எங்க போயிட்டு அதுக்குள்ள இவங்க 2 பேரும் அந்த கண்ண குத்துற நேரத்துல எங்கயாவது ஓடி போயிடுறாளே. ஏன் வீட்டுக்காரு அடி வரரோசா எங்க இப்படி இருக்க? ஐயோ சத்த எங்கயாவது விடுதா அந்த கிளம்பி பண்ற வேலை. அதுக்குள்ளே கண்ணு மூக்கு எல்லாம் வேர்த்து பிரபடி. அது கண்ணுக்கு எதிரையே சுத்திக்கிட்டு அங்கனையே வீட்டை பொண ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு அங்கனையே தெரியணும். அது கண்ணு எதிரையே பத்தியா காரணம் இப்பதான் வந்து சத்த 5 நிமிஷம் ஆயிருக்குமா? அதுக்குள்ளே என் வீட்டுக்காரின்னு இந்த ஏலம் வந்துருச்சுல. ஏன் கிளவி இங்கதான் இருக்கேன். இங்க இருக்கேன் வா கிளவி. கிளவிக்கு என்னவா ஒரே கட்டா கிடந்து கத்துதே. வாங்க மாமியாரே வாங்க. காலையில இருந்து ஆளை பாக்குற அத்தை எங்க போனிய நான் கிடந்து கட்டணும். காலையில ஊர்ச்சிட்ட கிளம்பிட்டீங்களா எங்க போனீங்கன்னு இது வந்து எங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு ஆளை காணோம்னு பாக்குறேன். அதுக்குள்ள எங்க புறணி பேச கிளம்பியாச்சா? மாலையில போட்டு அடுத்து பஞ்சு வருது எதுவும் பேசக்கூடாது அடுத்த குடும்ப பிரச்சனை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆமாடி நான் கிடக்கிற கடையில நான் போறேன் புறணி பேச. அடுத்த வேலை எனக்கு வேலை இல்ல. அடுத்த வீட்டு வேலையை பேச போறேன். அடி போடி அங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடந்துச்சு. மனச பிராணிட்டு வந்துச்சு. அதுதான் ஒரு விஷயமா போயிட்டு வந்தேன். ஆமா கலெக்டர் அம்மாவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் மண்டையை போட்டு குழப்புற அளவுக்கு? நாட்டு பிரச்சனை எதுவும் பேச போனீங்களா? இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு எதுவும் உழவு பார்க்க போனீங்களா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அடி இரு வள்ளி கூட ஒரு விவரமத்தவ அவ கிடக்குற கிளம்பி நம்ம நாட்டை பத்தி பேச போறாங்க. இங்க வீட்டு பிரச்சனையை பார்க்க முடியல. நான் நாட்டு பிரச்சனையை போய் தலையில வச்சு கொடுத்துறேன். அடி பாமுடி அது ஒண்ணுமில்ல. ஒரு 4-5 நாளாவே பத்து குட்டி என்னந்தல ஒரே செப்பனமா தட்டுது. அது என்ன ஏதுனே நினைச்சு பயந்துகிட்டு தலையை அசந்து தூங்குறதுக்கு மனசு வருது இல்ல. கண்ண முருனா என்ன ஏது தட்டி புறமா கொண்டு போறோம்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதே நம்ம ஐயரை போய் பார்த்துட்டு வந்துருவோமேனு ஒரு நினைப்பா இருந்துச்சு. அவர்கிட்ட போனா என் மூஞ்சிய பார்த்தவனே சொல்லிவிட்டாரு. என்னம்மா உனக்கு என்ன செப்பனமா தட்டுதா வேலை தைன்னு கேட்டு விட்டாரு. ஐயா என்ன இத சொல்றீங்க? செப்பனானா டெய்லி
பொதுவுல தான் வச்சாக அப்புறம் தனிப்பட்டலே வைக்கணுமா? நீ எதுவும் சொல்லப்படாது உனக்கு தெரிஞ்சா. என் வீட்டு கதைக்கு மத்ததெல்லாம் நல்லா பேசும், உலக நியாயம் ஊர் நியாயம்லாம் பேசும். நீ எதுவும் மாட்டிக்கிட்டே அப்படி எதுவும் சொல்ல இல்லையே. சாமி விஷயத்துல அப்படி இப்படின்னு சொல்லிடக்கூடாது கிழவி. நீ எனக்கு என்ன சொன்ன? ஆமா மடி, அதுக்கு அவங்களும் ஒண்ணும் சொல்லல. பசங்க எல்லாம் பெரிய கராண்டா வைக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லல. சும்மா ஒரு 10 பேரை வச்சாலும் வச்சுட்டு சும்மா சாமி கும்பிட்டு என்ன போதும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கு சொல்லிடணும்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க 40 பேரை கூட்டிட்டு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டி. 50 பேரா? ஏக்கா அப்புறம் ஊர்ல உள்ளவங்களையும் அங்க கூப்பிடணும்ல. அவளையும் கூப்பிடாட்டி எப்படிக்கா? அப்ப எப்படி பார்த்தாலும் 70 80 100 பேருக்கு சாப்பாடு சொல்ற மாதிரி வந்துரும்லக்கா. சாப்பாடு செய்யற மாதிரி. ஏக்கா என்னக்கா நீ முடிக்கிறது கேக்குறல்ல? ஏன் எருமக்கிட என்ன யோசிக்கிற? காசு பணத்துக்கு யோசிக்கிறியா? சரி இப்ப என்ன குருசாமிட்ட ஒரு சிம்பிளா வச்சுக்கிறோம் சொல்லிட்டா போச்சு. ஆமா மடி சமைக்கிறா கூட 10 பேருக்கு சாப்பாடு வர்றதுல என்ன குறைஞ்சு வேற போறா? அதுவும் இல்லாம நேத்து கனவுல தெரியுமா நம்ம வள்ளிக்குடி நீ 10 3 நேரம் வெறட்டி காலு கலப்ப ஓறிய புடி வந்து உங்களை தொடர்க்க வள்ளிக்குடி குறவாளியா ஒரே புடி அப்படி சொல்லிச்சு தெரியுமா? அது பக்கத்தேல நைட் ஃபுல்லா விடிய தூங்காம உட்கார்ந்திருந்தேன்டி. அதனால தாண்டி உங்க பக்கத்துல விடிஞ்சதுக்கு அப்புறம் விடிஞ்சா விடியாமையே ஓடி பிள்ளை எடுத்துக்கிட்டு ஐயோ ஐயப்பா இது என்ன சோதனை? இவ கூட சுத்திக்கிட்டு திரிகிற ஒரே ஒரு பாவத்துக்காக இவ ஒழுங்கா சாமி கும்பிடாட்டி, இவ வீட்டுல பூஜை பண்ணாட்டி, ஏன் குறவளைக்கு எதுக்கா போய்க்கணும்? அத்தாடி மனோசா, அப்ப இப்படி உடனே பிரச்சனைக்கு நீ ஏற்பாடு பண்ணு. அது என்ன டோரமண்டாத்தா? உன் வீட்டு பிரச்சனைனா உன் மருமகளை பிடிக்கணும், புளி ஒன்னையே பிடிக்கணும், 2 பேரையும் விட்டுட்டு என்னைய பிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஏ எருமக்கிட நீ என்ன வாயை திறந்த பிடிக்க இருக்கிற? இங்க பாரு, நீ சாமிக்கு கிள்ளி கொடுத்தேன்னு வை, சாமி உனக்கு அள்ளி கொடுப்பாங்க தெரியுமா? என்ன யோசிக்கிற? அதெல்லாம் அடிச்சுடு பிரச்சனை தானே. 4 பேருக்கு சாப்பாடு கூட போட்டா புண்ணியம் தானே. அதெல்லாம் பாத்துக்குருவோம், அதெல்லாம் பட்டைய கிளம்பிக்குருவோம். விடு சரமகரமா இருந்துச்சுன்னா என்ன எல்லாரும் வேதமகரமா தான் இருக்கிறா. அளவுக்கு பாத்துக்கிறவானே அதுக்கு என்ன படி இப்ப? அட இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா. 100 பேர் சாப்பாடு போறது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. இல்ல கிளம்பி பொசுக்கடின்னு சொல்லி போச்சு என்னமா அதுக்கு ஏற்படிப்பாடு ஒண்ணும் பண்ணலையே. சமையல் நம்மளே பண்ணிட முடியுமா என்ன அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சமையல்லாம் அத்தனையும் அத்துப்படி நம்ம அக்காவுக்கு. நம்ம அக்கா மட்டும் அது கரண்டியில 2 கையில ஒத்த கையில கரண்டியை தூக்குச்சுன்னு வை, ஊருக்கே சமைச்ச போறோம். 100 பேருக்கு சமைக்க முடியாதாக்கா? அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிப்பட முடியும். அதுக்கு என்ன சமையல